மனம் முழுக்க நிறைந்திருக்கும் மனைவியை, வீடு முழுக்க நிறைந்திருந்த அவரது நினைவுகளை பார்க்கும் திசையெல்லாம் வைத்து அழகு பார்க்கும் கணவன். மகளிர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதற்கு மகளிர் தினத்தில் உதாரணம். இந்த வீட்டை விட்டு நீ வேற எங்கேயும் போகக்கூடாது. காலஞ்சென்ற மனைவிக்கு சமாதி அமைத்து தூங்கும் போதும் எழும்போதும் பார்க்கும் ஒரே முகம் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் என மனைவி மீதான பேரன்பிற்கு இலக்கணமாய் வாழும் மனிதர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறையூர் கிராமத்தை சேர்ந்தவர் 52 வயதான பழனி. இவர் காஞ்சிபுரம் பகுதியில் பில்டிங் கான்ட்ராக்டராக உள்ளார். இவருடைய மனைவி 51 வயதுடைய செல்வி. இவர்களுக்கு ஒரு மகள் உள்ள நிலையில் அவருக்கு திருமணமாகி கணவருடன் வாழ்ந்து வரும் நிலையில் கணவன் மனைவி இருவரும் அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அந்த ஆண்டவனுக்கு பொறுக்கவில்லை போலும். கடந்த வருடம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் காலஞ்சென்றார். இதனால் உடைந்து போன பழனி மனைவி உயிருடன் இருந்த காலத்தில் நமக்கென்று ஒரு அழகிய தனி வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு ஆசையை வைத்திருந்த நிலையில் அவர் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக தனது மனைவிக்கு துறையூர் பகுதிக்கு அருகில் உள்ள தங்களது சொந்த நிலத்தில் தனது மனைவியின் நினைவு தினம் வருவதற்குள் அவருடைய ஆசைப்படியே வீட்டை வடிவமைத்து சமாதியுடன் கூடிய ஒரு அழகிய வீடை கட்டி அதற்குள் படுக்கை அறை, சமையல் அறை, ஹால் என எங்கு பார்த்தாலும் மனைவியின் புகைப்படங்களை வைத்து அந்த வீட்டிற்கும் செல்வி துளசி வனம் என்றும் பெயரிட்டு அந்த வீட்டின் உள்ளே உறங்கும் போது கூட தலையணையிலும் அவரது படத்தை வைத்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறார் பழனி. எந்த அளவிற்கு செல்வி பாசத்தை கொடுத்து வைத்திருந்தால் பழனி இப்படி உருக்கமாக நடந்து கொள்வார் என்பது இந்த மகளிர் தினத்தில் போற்றத்தக்கதாய் பார்க்கப்பட்டு வருகிறது.